ரோகிணியுடைய வாழ்க்கையில ரோகிணி சொன்ன பொய்களுக்காக இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா எப்பல்லாம் இவங்களுக்கு அடி விழுதோ, அப்பல்லாம் இதுக்கான காரணம் அவங்களே தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா அதுக்கான நேர்மையான முறையில அத அமைச்சுக்காம பல திருட்டுத்தனங்கள பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இன்னைக்கு எபிசோட்லலாம் முதல்ல முத்துவும், மீனாவும் எப்படியோ ராசியாகி அல்வாலாம் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப மனோஜ் ரோகிணி கிட்டக்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்கிறாரு. எங்க போன? எதுக்கு போன? அப்படின்னு கேட்கும்பொழுது, இதான் முதல் தடவையான்லாம் கேட்கும்பொழுது, அவங்க உனக்காக தான் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கருங்காலி மாலை வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க. அதை அவர் நம்பவே இல்லை. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க திருப்பி என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபோன்லாம் பண்ணி அந்த சாமியாட்ட பேசுறேன்னு வித்யாட்டெல்லாம் ஃபோனை வச்சு கொடுக்குறாங்க. அதையும் சரி ஓகே நான் நம்புறேன்னு சொல்லிட்டு விட்டார் இவர். அடுத்த நாள் காலைல கருங்காலி மாலையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கு பிறகு 4 மூட்டை கடலை இறங்குது. அதில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும்னு வீட்டில் எல்லாரும் சொல்லும் பொழுது, பாட்டியோடு கொடுத்த கடலையை நான் கொண்டு போய் கிறிஷு கொடுக்க போறேன்னு மீனாவும் இந்த பக்கம் முத்துவும் முடிவு பண்றது ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஒரு கொடுமையா இருக்கே.